சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஈரானில் அமெரிக்க தாக்குதலின் நோக்கமே வேறு வெளியான அதிர்ச்சி தகவல். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் அளிக்கப்படவில்லை ஒப்புக்கொண்ட அமெரிக்க ஊடகங்கள் கடுமையாக சாடிய டொனால்ட் ட்ரம்ப். கேம் இன்னும் முடியவில்லை, அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை செய்தி அனுப்பிய ஈரான். அமெரிக்காவுக்கு குறி ரகசியமாக ICBM ஏவுகணைகளை தயாரிக்கும் பாகிஸ்தான் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். ஜார்ஜ் புஷ் ஆட்சி காலத்தில் ஈராக் மீது என்ன காரணம் சொல்லி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதோ அதே காரணத்தை சொல்லித்தான் இப்போது ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. ஆனால் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நோக்கம் வேறு என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள். 1981 தொடக்கம் 1989 ஆண்டு வரை அமெரிக்காவின் 40வது அதிபராக டொனால்ட் ரீகன் இருந்தார். இந்த 8 ஆண்டுகளும் அமெரிக்கா ஈராக்குக்கு ஆயுதங்களை சப்ளை செய்தது. இந்த ஆயுதங்களை வாங்கிக் கொண்டு ஈரான் மீது போருக்கு சென்றது ஈராக். காரணம், ஈரானில் குடியரசு ஆட்சி மலர்ந்தது. சவுதி, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பக்ரைன், கத்தார், ஓமன் என எல்லா நாடுகளிலும் மன்னராட்சி நடந்து வந்த நிலையில் ஈரானில் மட்டும் குடியரசு ஆட்சி ஏற்பட்டதை அமெரிக்காவால் சகிக்க முடியவில்லை. 80களில் கச்சா எண்ணெய் தான் தங்கமாக இருந்தது. மன்னராட்சி இருக்கின்ற நாடுகளில் எளிதாக டீல் பேசி எண்ணெயை கொள்ளையடிக்க முடியும். ஆனால் குடியரசு நாடுகளில் அது வேலைக்கு ஆகாது. எனவே அமெரிக்கா ஈராக்கை தூண்டியது. கிட்டத்தட்ட 7.5 வருடம் இந்த போர் நீடித்தது. ஆனால் ஈரானில் ஆட்சி மாற்றத்தையோ போரில் வெற்றியையோ பெற அமெரிக்காவால் முடியவில்லை. கடைசியில் ரீகனின் பதவிக்காலம் முடிய போரும் முடிவடைந்தது. ரீகனுக்கு பின்னர் அமெரிக்க அதிபராக வாக்கர் புஷ் தேர்வானார். 1989 தொடக்கம் 1993 வரை இவர் ஆட்சியில் இருந்தார். இந்த காலத்தில் தான் அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும் இடையே போர் வெடித்தது. இதற்கு காரணம் எண்ணெய் வளம்தான். குவைத்தில் இருந்து எண்ணெய் அதிக அளவில் அமெரிக்காவுக்கு போய்கொண்டிருந்தது. இதனை தடுத்து குவைத்தை தாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சதாம் திட்டமிட்டு படியெடுக்க உடனே அமெரிக்கா ஈராக் மீது போர் துவங்கியது. போரில் தோற்ற சதாம் குவைத்தை அமெரிக்காவிடம் விட்டுவிட போர் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் 1982 துஜைல் நகரில் 148 சியா முஸ்லிம்களை படுகொலை செய்ததில் சதாமுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக கூறி அந்த குற்றத்தை வைத்து அவரது கதை முடிக்கப்பட்டது. சதாம் படுகொலைக்கு அமெரிக்கா சொன்ன நியாயம், ஈராக்கில் சதாம் ஹுசைன் பெருமளவுக்கு WMD வைத்திருக்கிறார் என்பதுதான். WMD என்றால் மக்களை கூட்டம் கூட்டமாய் அளிக்கின்ற ஆயுதங்கள். அணு ஆயுதங்கள் போலவா அல்லது அதைவிட பயங்கரமானதா என்ற கேள்விக்கு பதிலில்லை. அப்படியான ஆயுதங்களை இதுவரை அமெரிக்கா ஈராக்கில் இருந்து கண்டுபிடிக்கவும் இல்லை. தற்போது ஈரானில் ட்ரம்ப் நடத்திய தாக்குதலுக்கும் அதே போன்ற காரணங்கள் தான் முன்வைக்கப்படுகிறது. ஈரானில் அணு ஆயுதம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அப்படியான ஆயுதங்கள் இருப்பதற்கான ஆதாரம் இல்லை என அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு இயக்குனர் துல்சி ஹபார்ட் கூட கூறியிருக்கிறார். கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அவர் இதை கூறியிருந்தார். இருப்பினும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருந்தது. ஆக ஈரானில் ஆட்சி மாற்றம் என்பதுதான் ஒட்டுமொத்த அமெரிக்காவின் முதன்மை நோக்கம். குடியரசுக்கு பதிலாக மன்னராட்சியை தொடரவும் அதன் மூலம் எண்ணெய் வளங்களை மேலும் சுரண்டவும் அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாக வளைகுடா அரசியலை தொடர்ந்து கவனித்து வருகின்ற அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்நிலையில் அமெரிக்காவின் CNN மற்றும் த நியூயார்க் டைம்ஸ் செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் அணு உலைகள் அளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் பாதுகாப்பு உளவு அமைப்புகள் நடத்திய தொடக்க மதிப்பீட்டில் தாக்குதல்கள் தற்காலிக பாதிப்புகளையே ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் ஈரான் ஒரு சில மாதங்களே அணுத்திட்டத்தில் ஈடுபட முடியாமல் போகும் என்ற வகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் அணு உலைகள் தொடர்ந்து செயல்படும் வகையில் நன்றாகவே இருக்கின்றன என்றும் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் பொருட்கள் முன்பே பாதுகாப்பாக வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுவிட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் நடந்த ராணுவ தாக்குதல்கள் வெற்றி என ட்ரம்ப் கூறி வந்த சூழலில் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அணு உலைகள் அழியவில்லை, அவை பாதுகாப்பாக இருக்கின்றன என்று அமெரிக்காவில் இருந்து வெளிவருகின்ற செய்தி நிறுவனங்களை வெளியிட்டிருக்கின்ற தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வாறான சூழலில் தான் அமெரிக்க தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி திட்டம் சில மாதங்கள் மட்டுமே பின்னடைவை சந்திக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்
திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் என்ன கூறியிருக்கிறார் என்றால், ஈரானின் அணு நிலையங்கள் அழிக்கப்படவில்லை என்று வெளியான தகவல் தவறானது. இந்த அறிக்கைகள் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான ராணுவ தாக்குதல்களில் ஒன்றை குறைப்பதற்கான ஒரு முயற்சியாகும். ஏனென்றால் ஈரானின் அணுசக்தி திட்டம் முற்றிலும் அழிக்கப்பட்டது என்று தெரிவித்தார். மேலும் ட்ரம்ப் அளித்த பேட்டியில் கூறும்போது, ஈரானில் ஆட்சி மாற்றத்தை நான் விரும்பவில்லை. அனைத்தும் முடிந்தவரை விரைவாக அமைதியாவதை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆட்சி மாற்றம் என்பது குழப்பத்தை ஏற்படுத்தும். குழப்பங்களை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஹரோலின் லீவிட் கூறும்போது, ஈரானின் அணு நிலையங்கள் அழிக்கப்படவில்லை என்ற அறிக்கைகள் முற்றிலும் தவறானது. இது துணிச்சலான போர் விமானிகளை இழிவுபடுத்துவதற்கும் ட்ரம்பின் தலைமையை குறைத்து மதிப்பிடுவதை நோக்கமாக கொண்டவை என்றும் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே அமெரிக்காவின் தாக்குதலால் மட்டும் கேம் இன்னும் முடியவில்லை என்று ஈரான் தலைவர் அலி ஹமேனியின் நெருங்கிய உதவியாளர் ஒருவர் கூறியிருக்கிறார். ஈரானின் 3 அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய போதிலும் தங்கள் நாட்டில் போதுமான அளவுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவரது இந்த கருத்துக்கள் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அமெரிக்க தாக்குதலால் தங்கள் யுரேனியத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று ஈரான் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது எஸ்லாமி கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். ஆலைகளை மீண்டும் தொடங்குவதற்கான திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டன. உற்பத்தி மற்றும் சேவையில் எந்த ஒரு தடையும் இருக்காது. எங்களிடம் இன்னும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு இருக்கிறது. கேம் ஓவர் என நீங்கள் நினைத்தால் அது உங்கள் தவறு என்று ஒரு எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கிறார். இறுதியாக அமெரிக்காவை குறிவைத்து சீனா உதவியுடன் பாகிஸ்தான் புதிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை ரகசியமாக தயாரித்து வருகிறது. இது அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. இதனை அமெரிக்க உளவுத்துறை மோப்பம் பிடித்திருக்கின்ற நிலையில் பாகிஸ்தானை பிளாக் லிஸ்டில் சேர்க்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் தற்போது அணு ஆயுதத்தை சுமந்து கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணையை ரகசியமாக தயாரிக்கின்ற பணியை தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தானிடம் தற்போது கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணை இல்லை. அதேவேளையில் அணு ஆயுதத்தை பாகிஸ்தான் வைத்திருக்கிறது. இப்படியான சூழலில் தான் அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை தயாரித்தால் அது பல நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும், குறிப்பாக அமெரிக்காவுக்கு. பாகிஸ்தான் தற்போது தயாரிக்கின்ற ஏவுகணையின் ரேஞ்ச் என்பது மிகவும் அதிகமாகும். அதாவது பாகிஸ்தானிலிருந்து நேரடியாக அமெரிக்காவை தாக்கும் அளவுக்கு இந்த ஏவுகணையை தயாரிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணை தயாரிப்புக்கு சீனா தான் பாகிஸ்தானுக்கு உதவுகிறது. இது மிகவும் ரகசியமாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் அமெரிக்க உளவுத்துறை இதனை மோப்பம் பிடித்திருக்கிறது. இப்படியான சூழலில் இந்த புதிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை தயாரித்தால் அணு ஆயுத ஆபத்து கொண்ட எதிரி நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தானை சேர்க்க அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. அமெரிக்காவின் இந்த பட்டியலில் தற்போது ரஷ்யா, சீனா மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகள் இருக்கின்றன. அதே வரிசையில் பாகிஸ்தானும் அந்த பட்டியலில் இணையும். இதுபற்றி அமெரிக்காவின் அதிகாரியொருவர் கூறுகையில், பாகிஸ்தான் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை உற்பத்தி செய்தால் எங்களுக்கு வேறு வழியில்லை. அந்த நாட்டை அணு ஆயுதம் வைத்திருக்கின்ற எதிரி நாடுகளின் பட்டியலில் சேர்த்துவிடுவோம். ஏனென்றால் அமெரிக்கா நட்பு நாடுகளாக கருதுகின்ற இந்த நாடுகளும் அமெரிக்காவை குறிவைத்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை வைத்திருப்பது இல்லை என்று கூறியிருக்கிறார். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.